ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். அங்கே தான் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், பல்லவர்கள் செதுக்கின அந்த சிற்பக்கலையெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். பல்லவர் காலத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஒரு கல் இருக்கும் இல்லையா, தள்ளி விட்டால் விழற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கல் தான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே மற்றதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். போக போக இன்னும் நிறைய கூட்டம்லாம் வரும் போல். காலையிலேயே வந்துட்டோம் நாங்கள். பசங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. பாருங்கள், அது சறுக்கி விளையாடுற இடம் போல். பாருங்கள், அழகான சிலையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், மேலே சுற்றி சுற்றி ஒரே டயர்டாகிட்டோம் நாங்கள். வெயில் வேறு அதிகம் இல்லையா. பாருங்கள், கால் எங்கே தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த சிலையில். அது ராமன் தான் நினைக்கிறேன், ஏன்னா கையில் வில்லோடு இருக்கார். ராமன் இல்லை என்றால் நடராஜர் தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, அங்கே கீழே பேரும் இல்லை. அப்படியே நாங்கள் அங்கே நின்று ஒரு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பசங்களுக்கு ஒரே சந்தோஷந்தாங்க. வெயில் கூட தெரியல பசங்களுக்கு, ஜாலி அவங்களுக்கு. அவங்க சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். மேலெல்லாம் எதுவுமே எதுவும் கிடையாது, அப்படியே திறந்த வெளியாக இருக்குது இந்த மண்டபம். மண்ணாங்கட்டி வச்சு செய்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ எங்கே போகிறோன்னா, அங்கே திரௌபதி குளிக்கும் இடம், தொட்டி, அங்கே தான் போகிறோம். இந்த மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள், வந்தாச்சு. இது மேலே ஏறி போகணும் போல், ஹைட்டில் கட்டியிருக்காங்க. இந்த படிக்கட்டு மேலே ஏறி போகணும். நாங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி என் பசங்க ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஹைட்டில் ஐடியா பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இல்லை. அதை பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலான்னு கிளம்புறோம். லைட் ஹவுஸ் போகலான்னு பார்த்தா அங்கே லைட் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பாருங்கள், வெயில் தாங்க, செம்ம வெயில். கொஞ்சம் தூரம் உக்காஞ்சி நடந்தோங்க. ரொம்பலாம் கண்டினியூவெலாம் நடக்க முடியல. பசங்களாம் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க, எங்களால் தான் முடியல. நிறைய இடம் சுற்றி பார்க்க இருந்துச்சு நம்ம மகாபலிபுரத்தில். நான் இது வரைக்கும் வந்ததில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பாருங்கள், அந்த பாறை இதான் செம்மையாக இருக்குது. சுற்றி நிழல் இருந்துச்சு, காற்றடிச்சிது, இருந்தாலும் வெயில். அதுக்கடுத்து ஒரே கல்லில் உருவான அந்த மண்டபம் பாருங்கள். ஒரே கல்லில் உருவான மண்டபம் இது தான். அதுக்கான அந்த சைடில் அந்த சிற்பக்கலைகள்லாம் இருக்குது.
பாருங்கள், இந்த யானை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரே கல்லில் ஆனது இதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஓகே நண்பர்களே, பாய்.